ஹாய் கைஸ், வெல்கம் டு தி செல்வன் ஷோ. இன்றைக்கி வந்து செப்டம்பர் 20. சோலார் சேல்ஸ்மேன் சிவசெல்வன் பேசிக்கொண்டிருக்கிறான். உங்கள் வீட்டில் இபி பில் தொல்லையா அணுக வேண்டியவன் நபர் சிவசெல்வன். இப்போ வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு தான் வந்துடுது. அலாரம் வேறு அடிக்காம முடியுது கைஸ். வர செக் பண்ணேன். அப்புறம் வந்து ஒர்க் அவுட் பண்ணேன், ஸ்கிப்பிங் பண்ணேன். நந்தா பார்த்தீங்கன்னா அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. ஆஸ்பத்திரி போனேன்னு கேட்டேன். அப்புறம் போனேன், சரியாயிடுச்சுன்னா அடுத்த வித்தை அடித்து இந்த ஸ்டைலாக எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் ஸ்பீச் கொடுத்துட்டு பச்சை கலர் பழம் வாங்கி சாப்பிட்டு நைட்டு வச்ச குழம்பு இருந்துச்சு. நைட்டு வச்ச குழம்புலாம் சாப்பிட்டு அப்புறம் கிளம்பிட்டேன். ஒரு ஆஃபீஸ் போயிட்டு கொஞ்சம் ப்ரோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு ஒரு 11 மணி போல் கிளம்பிட்டேன்னு வெயில். சைட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரம் விஎஸ்பி ஸ்கூல். அவங்க வந்து இப்போ ஆஃப் கிரேடுக்காக கேட்டிருந்தாங்க, யூபிஎஸ்க்காக. அவங்க வந்து ஒரு ஸ்மார்ட் போர்டு வச்சுருக்குறாங்களாம், அதுக்காக கேட்டிருந்தாங்க. நாங்கள் நேரில் வாங்க தம்பி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எக்ஸ்போ பிடிச்சி எக்ஸ்போவில் மீட் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டு கிளம்பி புது ஷூ போட்டு கெத்தாக போனேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பல்லாடத்தில் வந்து நம்ம சீட் கவர் கிழிஞ்சு கிடக்குது பார்த்தீங்களா. சீட் கவர் கடையை பார்த்தேன். டேங்க் கவர் மாற்றினேன். 350 ரூபா சொன்னார். டிஸ்கவுண்ட் பண்ணி 320 ரூபா கொடுத்தாரு. அவர் நம்பர் அவர் பார்த்து சப்போர்ட் பண்ணி விடுங்க, நமக்கு டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்துருக்குறாரு. அடுத்து வந்து மதிய சாப்பாடுக்கு வந்து ஆத்தா கடை கூழ் குடித்தேன். 20 ரூபா தான். செமையாக இருந்துச்சு. அதுவும் போகிற வழி தான். அந்த ஆத்தா கோயிலுக்கிட்ட இருக்கும். பார்த்தா அந்த கடையில் குடிங்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே போயிட்டு மேட்டுக்கடை பிஎஸ்வி ஸ்கூலு கொஞ்சம் நேரத்தில் ரீச் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் 1.5 நேரத்தில். அப்புறம் அவர் சார் பார்த்தா ரொம்ப சிம்பிளுங்க. அந்த இவர் தான் கரஸ்பாண்டன்ட்டு, ரொம்ப சிம்பிள். அந்த இதெல்லாம் பேசணும், அந்த போர்டெல்லாம் காமிச்சார். பார்த்துட்டு ஓகே, ஆல்மோஸ்ட் நான் லீவ் விட்டோன்னே கூப்பிட்றேன் சார், ஆயுத பூச்சி லீவ் விட்டுறது கூப்பிட்றேன் அப்படின்னாரு. அப்புறம் கிளம்புனேன். அப்புறம் இன்னொரு ஹோட்டலுக்கு வந்துட்டு சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிட்டேன். இதெல்லாம் சாப்பிட சுமாராக தான் இருந்துச்சு, ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு அது சாப்பிட, சீக்கிரம் செரிமானால. அப்புறம் போகிற வழியில் திவ்யா பேக்கரியில் ஒரு சுண்டல் காஃபி சாப்பிட்டேன். மழை வர மாதிரி இருந்துச்சுன்ட்டு. மழை வந்துருச்சு. அப்புறம் வந்து நம்ம தான் எப்போவுமே தயாராக இருப்போமே அப்படின்ட்டு சாப்பிட்டு போகிறப்போ மழை தூர்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ரெயின் கோட் எடுத்து மாட்டிட்டேன். மாட்டினப்பவே லைட்டாக சளிக்கான அறிகுறியெல்லாம் தெரிஞ்சுது. நந்தா வேறு சளியில் இருக்கணும்னா எனக்கு அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிடுச்சோன்னு ஒரு டவுட்டு. வந்துட்டு ரூமுக்கு வந்தோடனே நல்லா மூக்கு அடைச்சிருச்சு, சளி ஒழுக ஆரம்பிச்சிருச்சு கைஸ். மணி வந்து பார்த்தீங்கன்னா 6 கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் ஆஃபீஸ் போனேன். நம்ம சண்முகண்ணே ஆதி நம்ம தலைவர் எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. உடம்பு சரியில்லைங்க, அவங்களுக்கும் உடம்பு சரியில்லைட்டு கஷாயம் வச்சுருந்தாரு, கொடுத்தாங்க. கசப்பு, சரியான கசப்பு. ஒரு கல்ப் அடித்து விட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு ரூமுக்கு வந்தால் நம்ம ஆள் வேறு புது பையன்தான், நம்ம அஜய் பையன்தான் நாய் துரத்துதுன்னு பக்கத்து வீட்டில் இருக்க வச்சு கார் கண்ணாடி உடஞ்சி போச்சு. அப்புறம் பேசி பஞ்சாயத்து பண்ணிவிட்டு வந்துட்டோம். சால்வ் ஆயிடுச்சு ப்ராப்ளம் ஓரளவுக்கு, ஆல்மோஸ்ட் 50%. அப்புறம் வந்து எல்லோரும் சாப்பாடு வச்சு சாப்பிட்டு 12 மணி ஆகி போச்சு கைஸ். மாத்திரை போட்டு படுத்து தூங்கிட்டேன். செல்வன் ஸ்கோர் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்.